ஓகே ரெடி ஆச்சா? ஓகே குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஒரு பவுலில் மாற்றுவோம். சரி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா வந்து சுண்ட வத்தல் பூண்டு குழம்பு செய்ய போறோம். ஆமா, இதுக்கு என்ன தேவையான என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்ட வத்தல், இது கூட மணத்தக்காளி விதை வைக்கும், அது கிடைச்சிச்சுன்னா போடுங்க. சுண்ட வத்தல் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 போட்டிருக்கோம். பூண்டு ஒரு 100 போட்டிருக்கேன். இது வந்து புளியம்பழம் ஒரு 50 கிராமு. ஸோ தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இதுதான் தாளிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மசாலா சொந்த தயாரிப்பு, ஸ்ரீ சிங்கை மசாலாஸ்னு எங்களோட பொடி. இது வத்த குழம்பு பொடி. இந்த பொடி தான் நான் வந்து இப்போ பேக்கெட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எங்கள் வத்த குழம்பு பொடி. இது வந்து எங்களோட தனிமிளகாய் தூள். ஸோ இது கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆமாம், இது எங்களோட வத்தல் குழம்பு பொடி. ஸோ ஆமாம், ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சு. ஸோ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். போதும். நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்ட வத்தலை வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போதும். நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வதக்குங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் போதும். ஏன்னா டைரக்டா பச்சையா நீங்க போட்டீங்கன்னா ஒரு மாதிரி கசக்கும். 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் 30-40 செகண்ட்ஸ் போதும். வறுத்தா போதும். தனியா இப்படி எடுத்து வறுத்து வச்சிடணும். இப்போ அது வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து நல்லெண்ணெய் ஊத்துறோம். நல்லெண்ணையும் கொஞ்சம் கடலெண்ணெயும் நீங்க ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திருக்கேன். அதோட கொஞ்சம் கடலெண்ணெய் ஊத்துறோம். எப்பவுமே வந்து வத்த குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தாதான் வந்து டேஸ்டா இருக்கும். எண்ணெய் எப்பவுமே காயறதுக்கு முன்னாடியே தாளிக்க கூடாது. அந்த சோம்பு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சாதான் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காய வைக்கணும். ஏன்னா பச்சை வாடை அடிக்கும். நீங்க எந்த குழம்பு வச்சாலும் பச்சை வாடை அடிக்கும். இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் சும்மா ஒரு ஸ்பூன் போடலாம். ஆமா, கொஞ்சம் கையில அள்ளி போட்டா போதும். ஸ்பூன் அவசியம் இல்லை. அடுத்து வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம். ஆமா, என்ன நிறைய காசு இருக்குது. ஆமா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது வெங்காயம். எப்பவுமே நல்லா வதங்கின பிறகுதான் தக்காளி போடணும். 1 by 1 போட்டு வதக்குங்க. இதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். வெங்காயம் இப்ப நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து எண்ணெய் நல்லாவே ஊற்றணும். அப்போதான் டேஸ்ட். அடுத்து வந்து பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இவ்வளோ பூண்டு போட்டிங்கன்னா தான் செம்ம டேஸ்டாக இருக்கும் குழம்பு. ஆமாம், பூண்டு வந்து நல்லா மாவு மாதிரி வெந்துடும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. அடுத்து தக்காளி போட போறோம். தக்காளி வதங்க நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து காயா இருக்க தக்காளி எடுக்காதீங்க. இது நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். ஆமா, மீடியமா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு 10 பேர் சாப்பிட போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நான் குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சுண்டவத்துல உப்பு இருக்கும், அதனால பார்த்து போடுங்க. கல்லுப்பு, சமையலுக்கு கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லா கரெக்ட், நல்லா இருக்கும்.
பாருங்க தக்காளி சூப்பரா வதங்கிடுச்சு பாருங்க. அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அப்படியே ஒண்ணா வந்து மிக்ஸ் ஆயிரணும். எப்பவுமே ஒரு குழம்பு வைக்கும் போது வெங்காயம் தனியா தக்காளி தனியா இருக்கக்கூடாது, அது குழம்பு டேஸ்ட் இருக்காது. இந்த ஜூஸ் எல்லாம் வந்து அப்படியே இறங்கிடணும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்ச சுண்ட வத்தலை போடணும். சுண்ட வத்தலை போட்டு நல்லா அப்படி வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். மணத்தக்காளி விதை கிடைச்சா போடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்ட வத்தல் நல்லது, மணத்தக்காளி விதை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம எங்களோட பொடி போட போறேன். இது வந்து வத்தல் குழம்பு பொடி. இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம பொடி இல்லாதவங்க தனித்தனியா சில பேர் வந்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் வச்சிருப்பாங்க, குழம்பு பொடி போடலாம். இது நல்லா அப்படி வதக்கணும். அடுப்பை சிம்ல வச்சுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சில்லி பொடி, தனி மிளகாய் தூள் போதும். ஏன்னா இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் கலர் நல்ல ரெட்டிஷா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிருச்சு. என்ன அப்படியே சும்மா பிரிஞ்சு வருது பாருங்க. இப்படி இருக்கணும், அது சூப்பரா இருக்கும். இப்படி இருந்தாதான் வந்து குழம்பு வேற லெவல்ல இருக்கும். இப்போ இதுல வந்து புளி கரைச்சி ஊத்திக்கலாம். புளி வந்து ரொம்ப எப்பவுமே இந்த குழம்பு வச்சாலும் புளியை வந்து ரொம்ப தண்ணியா ஊத்தாதீங்க. அது வந்து தண்ணி குழம்பா போயிடும். கொஞ்சம் இருந்தாலும் ஜூஸியா இருக்கணும் அப்படியே. பாருங்க அப்படியே எப்படி இருக்கு பாருங்க வத்த குழம்பு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. சூப்பரா இருக்கும் வத்த குழம்பு. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்ல வச்சு, இதுக்கு என்ன நீங்க மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு புளிக்குழம்பு வச்சாலும் கடைசியை இறக்கும் போது ஒரு அரை நெல்லிக்கு அளவுக்கு மண்டை வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா தான் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் தூக்கி கொடுக்கும். ஸோ கடைசியா நம்ம கொஞ்சமா மண்டை வெல்லம் போட்டு இறக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு சிம்ல தான் வச்சிருந்தேன். எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு வரணும். அப்பதான் வந்து குழம்பு சூப்பரா இருக்கும். இப்போ குழம்பு இறக்க போறோம். இறக்க போற நேரத்துல அந்த ஒரு அரை நெல்லிக்கு அளவுக்கு மண்டவளம் போட்டுருங்க. எப்பவுமே புளிக்குழம்பு வச்சீங்கன்னா மண்டவளம் போடுங்க, சூப்பரா இருக்கும். அப்பதான் மண்டவளத்துக்கு இன்னொரு பேர்ல இல்ல, வெல்லம் தான். வெல்லம். ஆமா, இது வந்து உருண்டையா இருக்கும், அதனால மண்டவளம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வெல்லத்தை போட்டுருங்க. போட்டு வைங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஒரு பவுல்ல மாத்துவோம். ஓகே, இப்ப பவுல்ல மாத்துவோம். வாவ், சூப்பர். எப்படி சூப்பரான வத்த குழம்பு. இதுக்கு வந்து இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, வாழைக்காய் வந்து எண்ணெய்க்காய் பொரியல் பண்ண போறோம். அதுக்கு வந்து அப்பளம் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.